SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இந்த 200 அப்படிங்கறது எட்டாமல் இருந்தது கிடையாது. இப்போ வந்து 1991 225 எடுத்திருக்கிறாங்க அதிமுக. அதே இது மாறி மாறி பார்த்தோம் அப்படின்னா 96 221, 2001 196, 2006 203. ஆக இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே மாறி மாறி இந்த எண்ணிக்கையை தொட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த முறையும் அந்த மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம 91ல அதிமுக 200க்கு மேல எடுப்பதுக்கு காரணம் வந்து அது தனி காரணம். அது வந்து எக்ஸ்க்ளூசிவா ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தது, தீவிரவாதத்திற்கு ஆதரவான கட்சி திமுக அப்படிங்கிற பிம்பம் இருந்தது, அந்த கோபத்தால் வந்து வந்தது. அதே சமயம் 96ல வந்து டிஎம்கே 200க்கு மேல எடுக்கிற காரணம் ஏடிஎம்கே மேல இருந்த மக்களுக்கு கோபம். நம்மை பொறுத்தவரை எப்படி அதிமுக 96ல் படுதோல்வி அடைந்ததோ அந்த தோல்விக்கு இணையான படுதோல்வியை திமுக சந்திக்க போகுது. இல்ல அதுதான் கேக்குறேன். அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல செல்வகுமார், இப்ப அதுதான் நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு நேரட்டிவ் இருக்கணும்ல, ஒன்னு அனுதாபம் இருக்கணும், இல்ல வெறுப்பு இருக்கணும், இல்ல எதிர்ப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் வரும்போது தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணிக்கையில வெற்றி பெற முடியும் கட்சிகள். அப்ப 2026 நம்ம பிளைண்டா இது மாதிரி படுதோல்வினா என்ன காரணமாக இருக்கும்? இன்னைக்கு வந்து நமக்கு அனைத்து துறை மக்களுமே வேதனையில தான் இருக்காங்க. இந்த அரசு வந்து இந்த வெற்றியை வந்து இந்த வெற்றி மிதப்புல களிப்புல கொண்டாட தொடங்கி இருக்காங்க. எங்க வந்து கவனம் செலுத்தணுமோ அங்க திரும்ப திரும்ப தோல்வி. சிறுதொழில் பத்தி சொன்னோம், 5%. இப்பதான் நம்ம 2022ல 50% வரை மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டு 2023ல மீண்டும் 5% ஏத்துனாங்க. 2024ல 5% ஏத்துவேன்னு சொல்றது எப்படி ஏத்துக்குவாங்க? அது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பு. மகளிருக்கு அனைவருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. இப்ப அண்ணன் வந்து மதிமுக வந்து சொன்னாரு, பிரதமர் வந்து அவர் பேரை வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதுல எந்த திட்டத்துக்குமே இந்திய அரசு பாரதத்தை பொறுத்தவரை மோடி அப்படின்னு பேர் எந்த திட்டத்துக்குமே கிடையாது. மத்திய அரசுடைய பேர் வருதுங்கிறார். தன்னுடைய தந்தை என்ற காரணத்துக்காக கலைஞரின் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இவர் கொள்ளையடித்து வச்ச லட்சக்கணக்கான கோடி பணத்தை கொண்டு வந்து பணம் தராங்களா? எதற்காக கலைஞரின் பெயர் அங்கு பயன்படுத்தப்படுகிறது? வார்த்தை பிரயோகம் மட்டும், நீங்க அதை வந்து ஆதாரம் இல்லாம வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, எதற்காக கலைஞரின் கேள்வி மட்டும் எடுத்துக்கங்க. எதற்காக கலைஞரின் பெயரை வைக்க வேண்டிய தேவை என்ன? எதற்காக வைக்கிறாங்க? அது அவருக்கு இந்த பணத்துக்கு என்ன சம்பந்தம்? பிரதமர் அவர்கள் பிரதமர் பேர் தான் வைக்கிறாரு. ஒருவேளை ராகுல் காந்தி வந்தாலுமே அது பாரத பிரதமர் அப்படின்னு தான் இருக்கும். அதே சமயம் வந்து இது இன்னொரு அந்த வரி பயிரை பத்தி அருமையா சொன்னாரு. 29 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொன்னாரு. இதுல வந்து நம்ம பொதுவாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 96ல திமுக மத்திய அரசுல வந்து முதல் முறை அங்கம் வகிக்கிறாங்க. அப்ப வந்து ஐக்கிய முன்னணி அரசு இருக்கு. திமுக மத்திய அரசுக்கு உள்ள போகும் பொழுது 96ல வந்து 1996ல தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கிய வரி பகிர்வு மொத்த மாநிலங்களுக்கு போற பங்குல 6.4%. இதுவே 18 ஆண்டுகள் இடையில ஒரு 13 மாதத்தை தவிர 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்து தங்களுக்கு தேவையான அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டு தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் மருமகனின் மகனுக்கும் மகளுக்கும் பதவி வாங்கி கொடுத்த திமுக தலைவர் அவர்கள் ஆட்சியை விட்டு மத்திய அரசு ஆட்சியை விட்டு வெளியேறும் பொழுது 2014 4.1% குறைந்து விட்டது. அந்த சதவிகிதம் 4.1% மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறையவே கிடையாது. பின்னர் வந்து எப்படி மத்திய அரசு வரி பயிரை குறைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அதே சமயம் செஸ் சர்ஜார்ஜ் பத்தி அழகா சொன்னாரு. அது என்னமோ அதையெல்லாம் வசூல் பண்ணி மோடி அவர்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்ட மாதிரி செஸ் சர்ஜார்ஜ் எவ்வளவு வசூலிக்கப்படுகிறதோ அது வந்து ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசின் மானியமாக வருது. மானியமா தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக வருது, ஜல்ஜீவனா வருது. அதன் பங்கு பட்ஜெட்ல இருக்கு. நீங்க பட்ஜெட்ல எடுத்து காட்டுங்க. பட்ஜெட்ல வந்து மொத்த பட்ஜெட்டோட தொகை எவ்வளவு, அதில் மத்திய அரசோட பங்கு குறைஞ்சிருக்கான்னு காட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். மத்திய அரசின் பங்கு தமிழகத்தின் பட்ஜெட்டில் மோடி அவர்கள் வந்த பிறகு அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதற்கு காரணம் வந்து மாநிலங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டும்,
மத்திய அரசோட திட்டங்களில் செலவு செய்ய வேண்டும், வரி பெயர்வு அதிகரிச்சிருக்கு. அப்ப எங்க இருந்து குறைஞ்சிருக்கு? சரி இது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது வந்து இந்த அரசு இந்த வெற்றி அவர்களுக்கு போதை அளித்திருக்கிறது. எப்படி தமிழகம் முழுவதும் போதையில் தள்ளாடுகிறதோ, தமிழகம் முழுவதும் போதையில் எப்படி குற்றங்கள் அதிர்ச்சிருக்கோ, இனி வரும் காலங்களில் இந்த அரசு தோல்வியை நோக்கி விரைவாக செல்லும். 96 அதிமுக தோற்றதை போல, 2011 திமுக தோற்றதை போல, 2026 திமுக உறுதியாக படுதோல்வியடையும். அதன் பிறகு எந்த காலத்தும் அவர்கள் மீண்டு வரவே முடியாது.